சென்னை குரோம்பேட்டை சர்ணா ஷோர் அவர்கள் இல்ல திருவிழாவில் இன்று பிரபல தொழிலதிபர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். புரட்சி தலைவர் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இப்போ ரஜினி சார், கமல் சார் வரைக்கும் பேசுவாங்க, எல்லா இளைய தலைவர் வரைக்கும் பேசிடுவாங்க. யாரும் பேசாத ஒரு வாய்ஸ்லாம் எனக்கு பேச முடியுமா? மைண்ட் வாய்ஸ் தான், மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்களா? நீங்களே பேசிட்டு கிளம்புறீங்களா? சூப்பர், ரைட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, யாருமே இது வரைக்கும் கேட்காத ஒரு குரல்னா அமைதியாக சொல்கிறது கிடையாது. அதுக்காக அமெரிக்காக்கார மேலே பேசக்கூடாது. புது ஒரு வாய்ஸ் அப்படின்னா நீங்கள் யாருடைய வாய்ஸ் பேசுவீங்க? திரு எஸ்ஏசி ஐயா, திரு எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து இந்த விழாவிற்கு வந்திருந்து, அதாவது இளைய தளபதி விஜயோட அப்பா. சரி சரி சரி. கிட்டத்தட்ட வந்து 20 எபிசோட் கிழக்கு வாசல் சீரியல் அவருக்கு நான் தான் வந்து அவருடைய வாய்ஸ் பேசுவீங்களா? எங்க பேசுங்க பார்ப்போம். இதை அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறதே அண்ணாச்சி தான், ஒரு ஷூட்டிங்கில் வச்சு. ஆமாம், ஓகே. அதனால் அந்த வாய்ஸ் வந்து அவர் வந்து எஸ்ஏசி ஐயா வந்து மணமக்களை வாழ்த்தி பேசியிருந்தாங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பேசுகிறேன். எத்தனையோ திரைப்படங்களில் எனது மகன் நடித்திருந்தாலும் கூட அவருக்கு நல்ல பெயர் வாங்கி தந்தது குழந்தைகள் தான். அந்த விஷயத்தில் குழந்தைகளும் எல்லாருக்குமே பிடிக்கும். விஷயத்துக்கு வருவோம். எத்தனையோ திருமணங்களுக்கு நான் சென்றிருந்தாலும் கூட இப்படி ஒரு அற்புதமான ஒரு திருமண விழா 6000 பேர் கூட இருக்கும். இன்னைக்கு ஒரு 5000 பேர் கூட இருக்குன்னு சொன்னது, கூடவே வந்து அப்படிப்பட்ட இந்த விழா எல்லாருடைய அந்த 6000 பேருடைய ஆசீர்வாதமும் அந்த மணமக்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்துக்காக சொல்லுவாங்க. ஸோ இந்த மணமக்கள் வளம் பலம் பெற்று பல்லாண்டு வளரும் நான் கும்பிட்ற கடவுளை வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ மை சைல்ட். தேங்க்யூ. அருமை அருமை. கமல்ஹாசன் சார். உலகநாயகன். ஓகே. பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதின் கொடுங்கூற்று கரையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். இந்த பாரதியார் கவிதை மாதிரி எதுக்கும் கவலைப்படாமல் இவங்க ரொம்ப நாளைக்கு நல்லாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் அட்வொகேட் ஓகேவா? அந்த அட்வொகேட் ஓகே. அது என்ன படிக்கிறது கேள உங்க அப்பாட்ட. அட்வொகேட்டுக்கு என்ன படிக்கிறது கேட்கல. பிஏவா? பிஎல்லா? பிஏ படித்தா போதுமா? பிஏ படிக்கணுமா? சரியா? ரைட். இந்த பாப்பாட்ட கொடுங்க. பாப்பா உங்க பேர் என்ன? ஜெனி பிரசன்னா. என்னம்மா? ஜெனி பிரசன்னா. ஜெனி பிரசன்னா, அழகான பேரா சார். உங்க அப்பா பேர் என்ன? பேர் உன் பேரோட அழகா இருக்க. வந்திருக்காப்லையா? எங்க வாங்க மில்லர், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நீங்க என்ன படிக்கிறீங்க பாப்பா? 9th. அப்படியா? 9ஆம் வகுப்பு. பரவாயில்லையா? எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கு. பாப்பா நீங்க படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போக போறீங்க? ஐஏஎஸ். கை தட்டுங்க குழந்தை, கை தட்டுங்க. ஐஏஎஸ். இப்போ தம்பி வந்து வக்கீலுக்கு படிக்க போறார். வக்கீல் அப்படின்னா கோர்ட்டில் போய் வாதாடுவார் இல்லையா? ஏதாவது ஒரு கேஸுக்கு போனால் வாதாடுவார். கலெக்டர்னா நம்மளுடைய வேலை என்னமா? இந்துவா சிந்துவா? சிந்து ஏன் அப்படி கண்டுபிடிச்ச பாருங்களா? எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. ஓ நீங்க தானே?
அவங்ககிட்ட இந்த மைக்கை கொடுத்து உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் கேளுமா. சிந்துக்கா அங்கே நில்லு, அவங்கள கூப்பிடு. அங்கே வாங்க. அம்மா இங்கே வா வா, உங்க பேருக்கு அர்த்தம் சொல்லிட்டு போ. அக்கா உங்க பேர் என்ன? உங்க பேர் போ வாங்க. சிந்திகா. சிந்துக்கா. சிந்திகா. சீதானே சிந்திகா. சிந்தியா மாதிரி சிந்துக்கா. சிந்திகா. சிந்திக்கா என்ன அர்த்தங்க தெரியலையோ? ஏதோ ஒரு பேர் கொடுங்க. கொடுங்க. சரி பாப்பா, நீங்க என்ன படிக்க போறீங்க? என்னமா இப்போ தேடுறீங்களா? என்ன தேடுறீங்க? தேடுங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பாப்பா. சரி, நீங்க இப்போ 3 படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போறீங்க? ஏதாவது உங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா? சிந்துக்கா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் சொல்லலையா? என்னம்மா இன்னும் சொல்லலையா? என்னம்மா என்ன ஐடியா இருக்கா? ஒன்று இவங்க சம்மந்தப்பட்டது. உங்க அம்மாவுக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. பிள்ளைகள் போக்கில் படிக்க விடுங்க. நான் இப்படி ஆகணும்லாம் சொல்லக்கூடாது. நல்ல தொண்டையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பேன். தொண்டை போச்சு. ஆமாம், சரிம்மா, வாழ்த்துக்கள். என்ன நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும். வாழ்த்துக்கள். சரியா? நீங்கள் உன் பேர் சகானா. ரைட்டு, அருமையான பேர். சகானா என்ன படிக்கிறீங்க? அஞ்சாப்பு. என்னங்க தமிழ் இப்படி இறங்கி வந்துருச்சு. அஞ்சாப்பு நம்ம சொல்லுவோம்ல ஊர்ல, சின்ன பிள்ளைல ஏட்டெல்லாம் கேட்டா அப்படி சொல்லுவோம். நீ என்ன படிக்க? 1ஆப்பு 2ஆப்பு, இது 5ஆப்பு. அழகா சொல்ல சகானா. உங்க அப்பா பேர் என்னமா? எஸ்என் ராம்குமார். என்ன பண்றாங்க? சாஃப்ட் ஒர்க். ஏன் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண மாட்டாரா? எப்பவுமே சாப்பிட்டா தான் ஒர்க் பண்ணுவார். சாப்பிடாட்டா ஒர்க் பண்ண மாட்டாரா? அப்படியாப்பா? தெரியாது. எங்கள் அப்பா தான் கேட்கணும். அப்பா வந்துருக்காங்களா? எங்கே இருக்காப்ல? உங்கடா இருக்காப்லையா? ஆமாம், ரொம்ப சாப்பிட்டா தான் ஒர்க் பண்ணுறாப்புல. வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. சூப்பர். நீங்கள் உங்கள் அம்மா பேர் என்னம்மா? ரேணுகாவுக்காவா? சரி, அவங்க வந்திருக்காங்களா? வரல. அப்படி என்ன வேலைக்கு போகிறீங்க? கை தடுங்க குழந்தை. டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க பாருங்க. சூப்பர். டீச்சரா டாக்டரா? அது இன்னும் முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். என்ன? ஆமாம், நீங்கள் டீச்சராக நினச்சா டீச்சர் ஆயிருங்க. டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆயிரு. வாழ்த்துக்கள். இல்லையா? இது எல்லாமே எதுக்கு அவங்கள்ட்ட கேட்கும் அப்படின்னா, இது எல்லாம் முக்கியம் கிடையாது. என் பிள்ளை சோறு மட்டும் தான் போடுறான், குழம்பு ஊற்ற மாட்டேங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. சோறு போட்டு குழம்பு ஊற்றணும், கூட்டு பொரியல் எல்லாம் வைக்கணும். சரியா? ஆமாம், இதெல்லாம் நீங்கள்லாம் நினைத்த இடங்களுக்கு இல்லாமா. இதுக்கு மேலே பேசுறதுக்கு தொண்டையில் சத்து இல்லை. தொண்டை
நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி சீரும் சிறப்புடன் வாழ்க என்று வாழ்த்தினார்.